கைஸ் அடுத்ததாக நீர் யானை ஹிப்போபோட்டமஸ். ஜாலியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு 2 இருக்குங்க. தெரியுதா? அதான் சவுண்ட் கொடுத்துச்சு. வாங்க அந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இருக்கு பாருங்க. தண்ணியிலே இருக்கும் எப்பயுமே. சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். கைஸ் அந்த நீர் யானை பார்த்துட்டு முன்னாடி வந்தீங்கன்னா அகைன் ஒரு கேஜி மாதிரி போட்டு ஒரு குளம் மாதிரி செட்டப் பண்ணி தண்ணி விட்டு அதில் இந்த பறவைகளும் மீன்களும் விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு? இது பாருங்க, வாத்து. வாத்து இல்லை இது ஆக்சுவலி, ஆனால் வாத்திலே இது ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒன்றுன்னு நினைக்கிறேன். இதுவும் மீன் தான் சாப்பிடும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக அப்படி தான் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு குளம் மாதிரி செட்டப் பண்ணி அதில் மீன் விட்டு இதில் அந்த வாத்துங்களை விட்டுருக்காங்க. அடுத்ததாக ஆமைகள் செக்ஷனுங்க. டார்டல், டார்டாய்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, டார்டலுக்கும் டார்டாய்ஸ்க்கும் வந்துட்டு இந்த ஓடு இருக்குது இல்லைங்களா முதுகில், இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபோட்டோலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது ஓடு, அதுக்கு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்று தான், சின்ன வித்தியாசம் ஓட்டில், அவ்வளோதான். ஸோ இதையும் இதே மாதிரி கேஜி மாதிரி பண்ணி தண்ணியில் தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, தேங்க்யூ. ஸோ இங்கே இருக்குங்க. இது ஆமையில் ஒரு வகையா, டார்டல் இதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. முதல்ல மாதிரி இருக்குங்க இது ஆக்சுவலி. இங்கே இருக்கு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணியில். ஸோ இதுதாங்க வித்தியாசம். இதில் வந்துட்டு அந்த ஓடு இல்லாமல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டார்டல், அது வந்துட்டு டார்டாய்சஸ். ஸோ இதுதான் வித்தியாசம். பட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த ஓட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது பாருங்க, இந்த சைடு சுற்றின்னு இருக்கு, உடும்பு மாதிரியே இருக்குல்ல அது. பாம்பு மாதிரி நாக்க நீட்டுது. இது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க, சும்மா பேருக்கு வைக்கணும்னு வச்சுருக்காங்க. டார்டாய்சஸ், ஸ்டால் டார்டாய்சஸ். இது பார்த்தீங்களா, ஓடு பாருங்க, இதுக்கு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கம்பி ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய குட்டியும் இருக்குது, நிறைய பெருசும் இருக்குது. ஆமாம் ஆமாம். இந்தியன் ஃப்ளாஷ் பெல் டார்டல். இந்த ஏதோ ஒயிட் கலராக இருக்குங்க, அதே தான் எல்லாமே ஒன்று தான்.
அந்த ஒரிஜன் மட்டும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதாங்க, ஆமை செக்ஷன் முடிஞ்சு. அடுத்தது என்ன செக்ஷன் இருக்குன்னு தெரில, அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்ததாக இது ஊல்ஃபா எதுன்னு கரெக்டாக தெரிலங்க, பேர் போடல. பட் நான் ஃபோன் எடுத்தோடனே ஒன்று இந்த சைடு வந்து பார்க்குது பாருங்க. இவ்வளோ உள்ளே சுற்றி விளையாடிட்டு இருந்துச்சு, இப்போ தான் வெளியே வந்துட்டு போகுது. ஊல்ஃப் ஓனாய் தானே, அதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. செம்ம ஆக்டிவாக இருக்குங்க. ஹைனான்றாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட்டோ. செம்ம ஆக்டிவாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கோங்க, அடுத்த இடத்துக்கு போவோம். இங்கே ஒன்று பாருங்க, மீல்கட் அப்படின்னு இருக்குது. இதோட தமிழ் பேர் என்னன்னு தெரில. ஓ, செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க இது. பாருங்க மேலே வந்து இப்போ போஸு. வாவ், மனுஷங்களை நல்லா அப்சர்வ் பண்ணுதுங்க இது. குட் இல்லை? இது என்ன ப்ரீடுன்னே தெரிலங்க. அணில் மாதிரியும் இருக்கு. ஓ, இன்னும் நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்க கீழே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. பட் இது வந்து நார்மல், இது ஒயிட் கலரில் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. சும்மா வாங்க சொன்னாங்க 1300 அனிமல்ஸ். இது ஏதோ ராட்சச எலி வகை தான் நினைக்கிறாங்க. ஏன்னா எலி தானே குழி தோண்டி மண்ணுக்குள்ளே போகும். இங்கே தோண்டிட்டு இருக்கு பாருங்க. இது ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குல்ல, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அது. வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். கைஸ், இங்கே ஒரு கரடி கிட்ட இருக்கு. ஆனால் இந்த சைடு திரும்பவே மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கு? இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருந்துச்சு, அந்த சைடு போயிடுச்சு. அது அந்த சைடு கார்னரில் இருக்குது பாருங்க, அந்த சைடு போயிடுச்சுங்க. இது இவ்வளோ கிட்ட இருக்குது, ஆனால் ஆக்டிவாக இல்லை. அது பாட்டுன்னு ஏதோ பண்ணிகிட்ருக்கு. கைஸ், ஸ்னேக் செக்ஷன் முடிஞ்சு, பாம்புது எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு வைல்டு அனிமலுங்க, தெரியுதா? பிளாக் கலர் ஜாகுவார், பிளாக் பந்தர். அதோட கண்ணு பார்க்கணுங்க, அப்படியே அந்த இதுக்கு ஆப்போசிட்டாக ஒயிட்டாக இருக்கும். இந்த சைடு இருந்து கண்ணு க்ளீனாக விசிபிளாக தெரியல. கீழே ஒன்று நார்மல் சிறுத்தை ஒன்று சுற்றிட்டுருக்கு. ஸோ அது கீழே இருக்கிறதா ஜாகுவார் ஆக்சுவலி. இப்போ மேலே நம்ம பார்த்தது பிளாக் பந்தர். படுத்துருச்சுங்க. இது பக்கத்து கேஜிலையும் இருக்கும் ஆக்சுவலி. இருங்க பார்க்கலாம். இது பாருங்க, இது செவுரு பார்த்தீங்கன்னா அந்த ஜாகுவார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு.
இங்கே இருக்குது பாருங்கள் பிளாக் பந்தர். பட் இவன் ஆளை காணோமே. பக்கத்து கேஜியில் பார்த்தோம், இந்த கேஜியில் காணோம். ஓ இங்கே 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 உள்ளே படுத்துருக்குங்க. இங்கே தருதா ஜாகுவார் இருக்குது, பட் பிளாக் பந்தர் அந்த கேஜியில் இருக்குது. சேஞ்ச் பண்ணிட்டாங்க போலங்க. ஓகே, அடுத்த அனிமல் பார்க்க போவோம் வாங்க. கைஸ், அடுத்ததாக இந்த சைடு ஆஸ்ட்ரிச்சு அதெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டல. ஸோ சும்மா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தேன். இது பாருங்களேன், ஆஸ்ட்ரிச்சிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குல்ல. அண்ட் அனிமல்ஸ்லேயே முக்கியமானது ஒன்று, அது காட்டாமல் இந்த வீடியோ முடித்தா எப்படிங்க நல்லாயிருக்கும். அதனால தான் அது வந்துட்டு எண்டிங்கில் வச்சுருக்காங்க. எஸ், ஜிராஃப். இங்கே இருக்க அந்த ஜிராஃப்கெல்லாம் பாருங்கள் பேர் வச்சுருக்காங்க. வருஷம், டேட் ஆஃப் பர்த்து, பேர் யுவராஜ், குஷி, லக்ஷ்மி, பேபி, மேரி, பவத். பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹைட்டு கூட செக் பண்ணலாம். ஜிராஃப் பாருங்க, அந்த கழுத்துலேருந்து தலை வரைக்கும் மட்டுமே 12 அடிங்க. அதாவது கீழேருந்து. ஸோ அங்கே அதை போய் பார்த்துடலாம். ஜிராஃப் 25 வருஷம் கிட்ட வாழுமாங்க இது. ஸோ இதுதான் இந்த ஜூவில் வந்துட்டு நீங்கள் கடைசியாக பார்க்கக்கூடிய அனிமல். இங்கே இது பாருங்கள். அந்த சைடெலாம் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. கைஸ், இங்கே பாருங்க ஜிராஃபி எவ்வளோ கிட்ட. எவ்வளோ ஹைட்டுங்க இது. பாருங்க லுக் அவுட்னு இருக்கு. அனிமல்ல இது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனிமல்ல. बहुत अच्छा रहा है, करना तुम्हारा फोटो जल्दी खड़ी हो, अरे खड़ी हो जाए, बच्चे का छोड़ दो. இந்த வியூ பாருங்க गाइस, நல்லா இருக்கு. वाह, फुल फ्रेम गाइस இது. इसकी बॉडी की जो प्रिंट कितना शानदार लग रहा है. ஸோ கடைசியாக ஜிராஃபியோட இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த ஜூ வீடியோ முடியுது. ஸோ 100 ரூபீஸ்க்கு வந்துட்டு சீரியஸாக ஒத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். மைசூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸு. பட் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா 1300 அனிமல்ஸ் பார்க்குறதுனா சும்மாவா. ஸோ ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். குழந்தைங்களோட வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். அங்கங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, உள்ள தேவையான வசதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட இந்த பயணத்தை முடிச்சுக்குவோம். மற்றும் ஒரு பயணத்தில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. பாய்.